ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நவராத்திரி தின வாழ்த்துகளையும் சரஸ்வதி பூஜை நல்வணக்கங்களையும் விஜயதசமியினுடைய நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெரிதும் உவகை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நமது இந்திய திருநாடு, நமது பாரதம் வழிபாட்டு முறையிலே ஆரம்ப காலத்தில் இருந்து தாய் தெய்வ வழிபாட்டையே முதன்மையாக வைத்து வழிபட்ட மரபிலே நாம் வந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இந்த உலகமே தாய்மையை அடிவுற்றித்தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. தாய்மைதான் முதல் தெய்வமாக நமது மண்ணிலே உதித்தது என்று சொன்னால் அதை மறுப்பதற்கு இங்கு இரண்டு வேறு கருத்து இருக்க முடியாது. தாய்மைதான் இந்த உலகத்திலே பூரண அன்பு பெற்றது, பொலிந்த ஞானம் பெற்றது, பரந்துபட்ட தயாள சிந்தனை கொண்டது தாய்மைதான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நமது நாகரிக மரபு கூட உலக நாகரிக மரபே நதிக்கரை நாகரிகமாக தோன்றியிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி எகிப்து, மெசொப்படோமியா, சுமேரியா, சிரியா போன்ற நகர நாகரிகங்கள் கூட தாய் தெய்வ வழிபாட்டில் இருந்துதான் உருவானதாக நமக்கு வரலாறு பதிவு செய்திருக்கிறது. எகிப்திலே இசிஸ் என்ற தாய் தெய்வ வழிபாட்டையும், சிரியாவிலே அஸ்தாத் என்ற நமது தாய் மரபு வழிபாட்டையும் நாம் எச்சமாக உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெற்றி வெல்போர் கொற்றவை மரபை என்றுதான் நமது தமிழ் மரபின் கடவுளாகிய முருகனை திருமுருகாற்றுப்படை புகழ்ந்து பேசுகிறது என்று பார்க்கிறோம். அதுபோல ஓங்கு புகழ் காமர் செல்வி என்று சிறப்பித்து பேசுகிறது. சிலப்பதிகாரத்திலே கூட கண்ணகிக்கு கோயில் கட்டிய வரலாற்றை நம்மால் அறிய முடிகிறது. இமயமலையிலிருந்து சேரன் செங்குட்டுவன் கல்லெடுத்து வந்து கண்ணகிக்கு கோயில் கட்டிய நிலையை நம்மால் உணர முடிகிறது. கண்ணகியினுடைய கால்கோள் விழாவிலே, கோயில் திருவிழாவிலே இலங்கை மன்னன் கயவாகு மன்னன் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் தாய் தெய்வ வழிபாட்டினுடைய வழி மரபாக நாம் பார்க்க